நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணல நான் உனக்கு கொடுக்க போற கிஃப்ட உன் கூட நீ எடுத்துட்டு போவேன்னு. ஐ அம் சோ சாரி அத்தை. நீங்க கொடுங்க, நான் பேக் பண்ணிக்கிறேன். அத பேக் பண்ணிலாம் எடுத்துட்டு போக முடியாது வினய். பேக் பண்ண முடியாதுன்னா எப்படி? பின்னாடி திரும்பி பாரு. இவரு யார் அத்தை? இவர் தான் என்னோட கிஃப்ட். சூரத் சிங், உன்னோட பாடி கார்டு. இவர் தான் உன் கூட வரப்போறாரு. ஓகே? சூரத் சிங் எல்லா நேரத்திலயும் உன்னை கண்காணிச்சுட்டு இருப்பான். ஆனா அத்தம்மா, இவர் எதுக்காக? வினாய், சாக்கு போக்கு சொல்லாத. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க, ஞாபகம் இருக்கா? நீ கொடுத்த ப்ராமிஸை நீயே மீறக்கூடாது. ஓகே? இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்டை நிச்சயமா பேக் பண்ணி கொண்டு போக முடியாது இல்ல? நீதான் உன் பாதுகாப்பை பத்தி கொஞ்சம் கூட கவலையே பட மாட்டேங்கிறியே. பெத்தவங்க நாங்க கவலைப்படலன்னா எப்படி? அதான் அரேஞ்ச் பண்ண. சரிங்க அத்தை. மாலதிக்கு இப்போ ஃபோன் பண்ணி பாரு. சரி. திரும்பவும் நாட் ரீச்சபிள். எங்க இருக்கான்னு தெரியல. என்ன நோஜா மாதிரி ஓடுற? சீக்கிரம் ஓடு. வா 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 வா. நல்லவேளை தப்பிச்சிட்டோம். Thank God. டைம் என்ன? நீயே சொல்லு. விஷ்வா, இன்னும் 3 hours தான் இருக்கு. நம்ம சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போய் ஆகணும். வா வா போயிடலாம். ஒருவேளை 2 பேர் ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் அவங்க ஃபோன் ரீச் ஆகல. எனிவே, ஃப்ளைட்டுக்கு இன்னும் டைம் இருக்கு. நம்ம அப்புறம் ட்ரை பண்ணலாம். பார்த்து வா. ஜீவிதா, உனக்கு ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட அனிமன் பற்றி பேசும்போது நமக்கு நடுவில் யாரும் வரமாட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். இந்த பாடி கார்டு வருவான்னு தெரியாது. ஐ எம் ரியலி சாரி. என்னங்க நீங்க? இதுவும் நல்லதுக்கு தானே. அவர் கூட வந்தா சேஃப் இல்லையா? உங்களோட சேஃப்டியை விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லைங்க. தேங்க்யூ. போலாமா? என்னாச்சு உனக்கு? ஏன் டென்ஷனா இருக்க? ஒன்னல்ல, ஃப்ளைட்ல போறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்னா இதுதான் என் கூட வர முதல் ஃப்ளைட் பயணமா? இல்லைங்க, என்னைக்கு உங்களை நான் முதல் முறையா பார்த்தேனோ அன்னைக்கு என்னோட பயணம் ஆரம்பிச்சிடுச்சு. டிக்கெட்ஸை கொடு. இந்தாங்க உங்க போர்டிங் பாஸ். தேங்க்யூ. வாங்கிக்கோ. அதை என்கிட்ட கொடு. மாலதி,
ஹலோ மாலதி. ஹலோக்கா. எங்க இருக்க? நான் எவ்வளவு நேரமா உன்னோட போனுக்கு ட்ரை பண்றேன் தெரியுமா? இப்ப ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க? ஸ்டேஷன் போய் சேர்ந்துட்டீங்களா இல்லையா? இது நினைச்சாலே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அக்கா நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அது ஒரு பெரிய கதை சொல்றதுக்குள்ளே வெடிஞ்சிரும். பெரிய கதையா? அப்படின்னு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. மரியாதையா உண்மையை சொல்லு. இல்லக்கா எந்த பிரச்சனையும் இல்ல. நாங்க நல்லா தான் இருக்கோம். அப்புறம் இப்ப நாங்க ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம். இந்த வாட்டி கண்டிப்பா ட்ரெயினை மிஸ் பண்ண மாட்டேக்கா. நாங்க சீக்கிரமா போயிடுவோம். நீ கவலைப்படாத. ஆமா நீங்க எங்க இருக்கீங்க? வேற எங்க? ஏர்போர்ட்ல தான். ஏர்போர்ட்லயா? ரொம்ப சந்தோஷம். அப்புறம் பார்க்கலாம். ஓகேக்கா. ஹேப்பி ஜர்னி அண்ட் ஹேப்பி ஹனிமூன். அப்புறம் நடக்கிறதெல்லாம் அப்பப்ப தகவல் அனுப்பிக்கிட்டே இரு. வாய மூடு. எப்ப என்ன பேசுறதுன்னு தெரியாம. அப்புறம் ஸ்டேஷன் போன உடனே முதல் வேலையை எனக்கு கால் பண்றேன். ஓகேக்கா. பை பை and I love you. என்னாச்சு? மாலதி என்ன சொன்னா? ஒண்ணல்ல. போனை கட் பண்ணிட்ட? ஆமா பேசியாச்சு போன் கட் பண்ணிட்டேன். ஏன் இப்படி பண்ண? நானும் அண்ணகிட்ட பேசியிருப்பேன்ல. ஏன் உன்கிட்ட போன் இல்லையா? ஓ போன்ல பேச வேண்டியதானே? என் பேலன்ஸ் கம்மியா இருக்கு. ஹே மேடம், என் போன்ல பேட்டரி லோவா இருக்கு. இல்லன்னா நான் உன்ன மாதிரி சீப்பான ஆளுங்களோட போன் எல்லாம் யூஸ் பண்ணவே மாட்டேன். பேட்டரி லோ ஆயிடுச்சுன்னு தெரியும்ல. அந்த ஹோட்டல்ல சார்ஜ் பண்ணிருக்கலாம்ல. கிளம்புற அவசரத்துல நான் சார்ஜ் பண்ண மறந்துட்டேன். எப்படி ஒரு நரகத்துல மாட்டுவேன்னு எனக்கு தெரியும். இத போய் நரகம்னு சொல்ற? இதுதான் உன் லைஃப்ல பெஸ்ட் மொமெண்டா இருக்க போகுது. மேடம், இன்னும் எவ்வளவு தூரம் என்ன இப்படியே இழுத்துட்டு போற? ஏ ரெண்டு காலும் தேஞ்சு போச்சா? வயசானாலே அப்படிதான். என்ன பண்றது? எப்படி போறது? வா. ஏய், இங்க எதுக்கு இழுத்துட்டு வந்த? விஸ்வா, அது அந்த டாக்ஸி வந்துட்டு இருக்குல, அதுல எப்படியாவது ஏறி போயிடலாம். ஆனா எப்படி? ஏய், மாலதி, வண்டி நின்னுச்சு. விஸ்வா சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. வான்னு சொல்றேன்ல. பைத்தியமா நீ? I'm really sorry. ரொம்ப நேரமா லிஃப்ட் கேட்டுட்டே இருக்கோம், பட் யாருமே கொடுக்கல. இதை விட்டா வேற வழி தெரியல. ப்ளீஸ் எனக்கு லிஃப்ட் கொடுங்க. விஸ்வா, இப்ப நீ என்ன பண்ண? வண்டியை நிறுத்த ட்ரை பண்ண. அப்படியா? நிறுத்தாம உன் மேல ஏத்தி இருந்தா? ஓ, அத நான் யோசிக்கவே இல்லையே. ஏத்தி இருந்தாருன்னு வச்சுக்க, நீ இந்நேரம். ஆனா பொழைச்சிட்டேனே. என் மேலதான் வண்டி ஏறலி. வா வா. சீக்கிரம் சீக்கிரம் வண்டி எடுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எது எப்படியோ மாலதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால பாட்டிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலாம். உனக்கு எதுவும் டென்ஷன் இல்லையே? குட். என்னங்க, அவர் ஏன் எப்பவும் உட்காராம நின்னுக்கிட்டே இருக்காரு? ஏன்? ரொம்ப நேரமா நின்னுக்கிட்டு நம்மளே பார்த்துட்டு இருக்காரு. ஸோ பேசிக்கலி நம்மள அவர் பார்க்கறது உனக்கு பிடிக்கலன்னு சொல்ல வர? நான் அப்படி ஒன்றும் சொல்லல. உள்ள உட்கார்ந்துகிட்டு என்ன பண்றான்னு தெரியல. இதோ வந்துட்டல, ஏன் கத்திக்கிட்டே இருக்கீங்க? பழைய வீடு இடிஞ்சு விழுந்துற போகுது. ஆமா, அப்பா வீடு பாரு. இந்த பொண்ணு ஏன் இன்னும் வந்து சேரல? அவ இருந்தாலும் பிரச்சனை, இல்லனாலும் பிரச்சனை தான். ஏன் அத்தை தேவையில்லாம கவலைப்படுறீங்க? ஜீவிதா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, விஸ்வா மாலதி கூட்டிட்டு நேரா ஸ்டேஷனுக்கே வந்துடுறானா. அதனால நானும் அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன ப்ராப்ளம் ஃபினிஷ். எந்த ப்ராப்ளமும் பினிஷ் ஆகல. மாலதி எங்க இருக்காளோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ட்ரெயினுக்கு வர லேட் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. என்னத்த நீங்க? மாலதி பத்தி எனக்கு நல்லா தெரியும். நம்ம மாலதி இருக்காளே, பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனைக்கு அவ டெமிக்கி கொடுத்துட்டு வந்துடுவா. நீங்களே பாருங்களேன், அவ சரியான நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துடுவா. நானும் கடவுள்கிட்ட அதான் வேண்டேன். சீக்கிரம் வந்து சேர்ந்துடணும். ஐயோ, பேசுறத நிறுத்திட்டு கிளம்புற வேலையை பாக்குறீங்களா? ட்ரெயின் கிளம்பிட போகுது, சீக்கிரம் போலாம் வா.
இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. உட்காந்து உட்காந்து எனக்கு போர் அடிக்குது. ரொம்ப டயர்டா வேற இருக்கு. நான் தூங்க போறேன். ஸ்டேஷன் வந்தா நெருப்பு. ஏன் ராத்திரி எல்லாம் தூங்கலையா? இல்ல. வாய் கூசாம போய் சொல்ற. நல்லா கொரட்டை விட்டு தூங்குன. அதுவும் குடிகாரனோட போட்டி போட்டு அப்படி கொரட்டை விட்ட. என்ன உளறற? நான் கொரட்டை விட்டேனா? எனக்கு அது பழக்கமே இல்ல. இம்பாசிபிள். இம்பாசிபிளா? நீ சொல்றது சரிதான். நீ கொரட்டை விட்டத ரெக்கார்ட் பண்ணி காட்டி இருந்திருக்கணும். எப்படி ரெக்கார்ட் பண்ணுவ? அதான் உன் டப்பா வண்டி மாதிரியே உன் போனும் டப்பா ஆயிடுச்சு. என்ன தொந்தரவு பண்றதை விட்டுட்டு நான் கொஞ்சம் தூங்க விட. அப்படியா தாயே? தூங்கு. இப்படியாவது எனக்கு நிம்மதி கிடைக்கணும். என்ன எவ்வளவு தூரம் இழுத்துக்கிட்டு போவேன் என்ன? இன்னும் கொஞ்ச தூரம் தான் பாட்டி. லக்கேஜ் எல்லாம் இங்க வைங்க. டேய் தாமு, மாலதிக்கு ஃபோன் பண்ணி வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்னு கேளு. போன் வரது தெரியாம தூங்கிட்டு இருக்கான். பாட்டி. வணக்கம் பாட்டி. பாட்டி, நாங்க சீக்கிரம் வந்துருவோம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த முறை மாலதி கண்டிப்பா ட்ரெயினை மிஸ் பண்ண மாட்டா. டிரைவர், ஸ்டேஷன் போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் அரை மணி நேரத்துல போயிடலாம் சார். அரை மணி நேரமா? இல்ல தம்பி, அதுக்குள்ள ட்ரெயின் கிளம்பிடுமே. தாமு, இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? இத பாரு. 40 நிமிஷம். நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி. ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ள மாலதி வந்துருவா. தம்பி, நீங்க சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சரிங்க பாட்டி. டிரைவர், ½ அன் ஹவர்ல ஸ்டேஷனுக்கு போயிடலாம்ல? கண்டிப்பா சார். ஒருவேளை போகலன்னா மேடம் ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் என் கதி அதோ கதி தான். கவலைப்படாதீங்க சார். அரை மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய் பத்திரமா சேர்த்துறேன். Thank God. நீ தூங்கு. உனக்கு எந்த டென்ஷனும் இல்லைல்ல? ஏன்னா எல்லா டென்ஷனுமே எனக்கு தான். தூங்குங்க. ஐயோ அத்தை, ட்ரெயின் சிக்னல் கொடுத்துட்டாங்க. நம்ம லக்கேஜ் எல்லாம் வண்டியில வச்சிடலாம். மாலதி வந்து சேர்ந்துடுவா. தாமு, லக்கேஜ் எல்லாம் எடுத்து வை. வாங்க. அட கடவுளே, இந்த பொண்ணு ஏன் இன்னும் வரல? வழியில ஏதாவது பிரச்சனையா? எழுந்துரு. உன் ஸ்டேஷன் வந்துருச்சு. வந்து சேர்ந்துட்டோமா? முதல்ல அக்காவுக்கு மெசேஜ் அனுப்பிடலாம். ஒரு வழியா வந்தாச்சு. மாலதி, எங்க கூட்டிட்டு வந்திருக்க? ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஆனா இது ரிஷிகேஷ் ரயில்வே ஸ்டேஷன் ஆச்சே. பின்ன என்ன உன்ன ஏர்போர்ட்டுக்கா கூட்டிட்டு போகணும்? தயவு செஞ்சு டைம் பாஸ் பண்ணாம சீக்கிரமா ட்ரெயினை பிடிக்கிற வேலையை பாரு ப்ளீஸ். கண்டிப்பா மிஸ் பண்ணதா போறேன். ஏன்? ஏன்னா நான் ஏற வேண்டியது ஹரித்வார் ஸ்டேஷன்ல. இல்ல, நீ பொய் தானே சொல்ற? பொய் தானே? உண்மையே சொல்லிடு. என் ட்ரெயின் ஹரித்வார் ஸ்டேஷன்ல தான் நிக்குது. ஐயோ, ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியல. எல்லாமே சதப்பெல்லாம் போகுது. என் நேரம் மாலதி வந்து சேர்ந்திருக்கணும். ஒருவேளை ட்ரெயின் கிளம்புனதுக்கு அப்புறம் வந்தா என்ன பிரயோஜனம்? நான் பயந்த மாதிரியே நடந்துட்டா அவளை நான் இங்க தனியா இருக்க விட மாட்டேன். டேய் தாமு, நீ உடனே என்கொயரிக்கு போ. அவங்க கிட்ட போய் அலகாபாத்துக்கு அடுத்த ட்ரெயின் எப்பன்னு கேளு. டிக்கெட் கிடைக்கிறது வேற கஷ்டம். ஒருவேளை டிக்கெட் கிடைச்சிட்டா இந்த ட்ரெயின்ல நம்ம போக வேண்டாம், அடுத்த ட்ரெயின்ல நம்ம போலாம். அதுக்குள்ள மாலதியே இங்க வந்து சேர்ந்துருவா. பிரேமா, மாலதிக்கு இன்னொரு தடவை ஃபோன் பண்ணு.
ஐயோ அத்தை, நாட் ரீச்சபிள்னு வருது. அலகாபாத்துக்கு போற ட்ரெயின் ரிஷிகேஷ்ல இருந்து இல்ல ஹரித்வார்ல இருந்து போகும்னு உனக்கு தெரியாது? ரிஷிகேஷ் ஸ்டேஷன் ஒரு ஜங்ஷன் இல்ல, அங்க எல்லா ட்ரெயினும் நிக்காது. எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன இந்தியன் ரயில்வேஸோட டைரக்டரிய கரெக்டா குடிச்சிருக்கேன்? நீங்க தான் ராயல் ஃபேமிலியாச்சே, ட்ரெயின் எல்லாம் கண்ணால பாத்துக்க கூட மாட்டீங்க, ஃளைட்ல தான் போயிருப்பீங்க. அது சரிதான், ஆனா இது தெரியாது. தெரியாதுன்னா கேட்டு தொலைச்சிருக்கலாம்ல. போ மூளைக்கு ஏன் வேலை கொடுத்த? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தியா? இங்க பாரு, நான் மட்டும் இந்த ட்ரெயின் மிஸ் பண்ணனா அப்புறம் மண்டையை உடைச்சிருவேன். வாட் நான்சென்ஸ்! நான் காலையில இருந்து உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன குற்றம் சொல்ற? நான் உன் கூட வந்ததே தப்புன்னு நினைக்கிறேன். எக்கேடோ கெட்டு பண்ணு உன்னை அங்கே விட்டுருக்கணும். யார் ரைட்? நான் தனியா வந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. ரெண்டு பேரும் அமைதியா இருங்க. இத பாருங்க மேடம், நீங்களும் சார் எதுக்கு தேவையில்லாம சண்டை போடுறீங்க? ஹரித்வார் ஸ்டேஷன் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இல்ல. ட்ரெயின் கிளம்ப இன்னும் டைம் இருக்கு. அதுக்குள்ள உங்களை கொண்டு போய் நான் சேர்க்கலன்னா என் பேரை நீங்க நீ ஓட உன் பேரை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன் கவனத்தை வேகமா வண்டி ஓட்டத்துல மட்டும் செலுத்து. இவங்க பொண்ணுதானா? எனக்கும் அதே டவுட் நீ தான். வாயை மூடு. பாட்டி, 4 நாள் வரைக்கும் அலகாபாத் போற எந்த ட்ரெயின்லயும் டிக்கெட் அவைலபிள் இல்லையா? அட கடவுளே, இப்ப என்ன செய்யறது? இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. இவள தனியா விட்டுட்டு போக முடியாது. அத்த லைன் கிடைச்சிருச்சு. குடு குடு. மாலதி, நீ எங்க இருக்க? ட்ரெயின் கிளம்ப போகுது, சீக்கிரம் வந்து சேரு. பாட்டி, ரொம்ப டயர்டா இருந்ததுனால தூங்கிட்டேன். இந்த விஸ்வா எதையுமே என்கிட்ட கேட்காம வேற ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுட்டான். இப்போ நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். பாட்டி, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துடுறோம். அதுக்குள்ள ஹரித்வார் ஸ்டேஷனுக்கு எப்படி வந்து சேர முடியும்? ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 5 நிமிஷம் தானமா இருக்கு. சரி சரி, நீ உள்ள ஏறு. சீக்கிரம் வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டிரைவர், வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. எப்ப பார்த்தாலும் இவளுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதோ தெரியல. அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் இப்பவே வினய்க்கு ஃபோன் பண்றேன். அத்தை. சொல்லுங்க பாட்டி. வினய் தம்பி, நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். நாங்க போற ட்ரெயினை மாலத்தியால பிடிக்க முடியல. என்ன தம்பி, என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப கவலையா இருக்கும். பாட்டி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூட விஸ்வா இருக்கான். வேணும்னா நான் திரும்ப விஸ்வாவை வீட்டுக்கே கூட்டு வந்துட சொல்லிடுறேன். ஆனா தம்பி, ஜீவிதா கூட அங்க இல்லையே, அப்புறம் எப்படி மாலதியை சமாளிப்பீங்க? அதனால என்ன பாட்டி, மாலதி எங்க குடும்பத்துல ஒருத்தி தான். ஜீவிதா இல்லைன்னா என்ன, வீட்டுல தான் மத்த எல்லாரும் இருக்காங்கல்ல. நீங்க சொல்றது சரிதான் தம்பி, ஆனா மாலதி அடிக்கடி அங்க வர்றது எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல. உங்க வீட்டுல எங்களை என்ன நினைப்பாங்க? பாட்டி, நீங்க கவலைப்படாம கல்யாணத்தை முடிச்சிட்டு வாங்க, நான் அவ பிரச்சனையை பாத்துக்கிறேன். சரி தம்பி. மாலதி, நில்லு மாலதி. ஏய், ஏன் காரை விட்டு இறங்க? ட்ரெயின் ஹரித்வார் ஸ்டேஷன்ல நிக்கும்னு உனக்கு ஏன் தெரியாம போச்சு விஸ்வா? உன்னை யாரு கும்பகாரன மாதிரி கொரட்டை விட்டு தூங்க சொன்னா? தப்பு உன்னோடதா, உனக்கே தெரியும். ஆனா நீ ஒத்துக்கவே மாட்டல. இப்ப சண்டை போடுறதுக்கு நேரமே இல்ல. என்ன பண்ணணும்ங்கறது மட்டும் யோசி. அப்படின்னா நான் சொல்றது கேளு. இப்போ உங்க வீட்ல எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்கல்ல, அப்படின்னா நீ மறுபடியும் உங்க வீட்லயே போயிரு. இல்ல இல்ல இல்ல, என்னால தனியா இருக்க முடியாது. பகல்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன், ஆனா நைட் பயமா இருக்குமே. பேய்னா பயமா? கவலைப்படாத, ஒரு பேய் இன்னொரு பேய் பார்த்தா பயந்து ஓடிடும். சரியா? ஜோக்கா? சிரிக்கணுமா? சரி, இன்னொரு ஐடியா சொல்லு. சொல்றேன். உன் போனை கொடு, தைரியமா கொடு. பேலன்ஸ் எல்லாம் காலி பண்ணிட மாட்டேன். உலகத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் எனக்கு தான் வரணுமா? சொல்லு விஸ்வா. ஆனா இங்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு. எல்லாம் எனக்கு தெரியும், பாட்டி இப்பதான் பேசினாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலண்ணே. அவ வீட்ல தனியா இருக்க முடியாதுங்கறா. அதுவும் எனக்கு நல்லா தெரியும் விஸ்வா. அவளை 2 வாரத்துக்கு அங்க தனியா விட முடியாது. இப்ப நீயே சொல்லு, நான் என்ன பண்றது? விஸ்வா, பேசாம அவளை நம்ம வீட்டுக்கே கூட்டு போயிடு. என்ன, நம்ம வீட்டுக்கா? இங்க பாரு விஸ்வா, வேற வழியே இல்ல. அப்படி உன்னால பண்ண முடியலனா டெல்லிக்கு 10 hours டிரைவ் பண்ணி நீ போக வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் பனாரஸ் போற ஃபிளைட்ல ஏத்தணும். இதெல்லாம் பத்தாதுன்னு அவ அகமதாபாத்க்கு வண்டி பிடிச்சு தான் போய் ஆகணும். எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? நீ பேசாம ஒண்ணு பண்ணு,
அவளை திரும்ப ஜாக்கிரதையா நம்ம வீட்டுக்கே கூட்டு போயிடு. சரிண்ணா. வேற இடத்துல தங்குனா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா திரும்பவும் அந்த வீட்டுல தங்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நமக்கு தான் தெரியுமே, ஷாலினிக்கு மாலதியை கண்டாலே பிடிக்காது. எனக்கு தெரியும், மாலதி எதையும் வேணும்னு பண்ண மாட்டா. இருந்தாலும் அவ செய்யறது மத்தவங்களுக்கு பிரச்சனை ஆயிடுது. இந்த விஷயம் உனக்கும் புரியும், எனக்கும் புரியும். ஆனா இது அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல.